உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன். தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி. தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ. நான் என்ற ஆத்மாவை அறியாமல் மனிதன் எல்லாம் அறிந்தவன் போல் பேசி வீணாகிறான். தான் என்ற தன்னுடைய ஆன்மாவை அறிவதே தன்னை அறிகின்ற ஆறாவது அறிவு என்பதை மனிதன் உணரவில்லை. இந்த ஆன்ம ஞானம் மனிதனுக்கு யோக நெறிகளால் கிட்டுகிறது. யோக நெறி சொல்லாதவனுக்கு உடம்பை கூட காக்க முடியாது. மனிதன் உடம்பு, உயிர், மனம் ஆகிய மூன்றினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவை மூன்றில் எது சலித்தாலும் மனித நிம்மதி சலித்து போகும். ஆகவே மனிதன் தனது உடம்பு, உயிர், மனம் ஆகிய மூன்றையும் போற்றி காக்க வேண்டியவனாகிறான். இதை மனதில் கொண்டு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று கருத்து புலப்படுமாறு உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் என்கிறார். உன்னை மறந்து என்ற வார்த்தையோ நெறியை மறந்து என்ற கருத்தை புலப்படுத்துகிறது. யோக நெறியால் மனிதன் தன்னை அறியும் அறிவை அறிகிறான். தன்னைத்தான் அறிகின்ற அறிவை அறிந்து கொண்டாடும் போது அவன் தன்னை மறந்து தன்னில் மூழ்கி தன்னையே தான் அர்ச்சித்து கிடந்தான். உடம்பின் நினைவுகள் அகன்று போனது. உடம்பின் உறவுகள் இல்லை. தன்னை மறந்து ஆழ்ந்த சமாதியில் இருப்பவனுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. ஆகவே தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லை என்று பாடுகிறார். ஞானி தன்னை மறந்தாலும் தன்னுடைய தவநிலையில்தான் இருக்கிறான். அப்போது அவனுக்கு தவமே தாய் ஆகிறது. இது விளங்க தன்னையே மறந்திருந்து தாயாரும் நீ ஆனால் என்கிறார். தானும் தவமும் வேறு வேறாக இல்லாத போது தானே தவமாகிறது, தவமே தானாகிறது. தன்னை மறந்த தனித்த நிலை அந்த தவநிலை. இந்த நிலையில் நான் என்ற உணர்வில்லை. நான் என்பது போன பின்னே அங்கே அகங்காரங்கள் இல்லை, புலன்களும் புலனியங்களும் இல்லை. அந்த காரணங்களோடு கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் செயல் மறக்க யோகி தூங்காமல் தூங்குகிறான். இந்த தவநிலையில் தனித்திருக்க நேர்கின்ற இன்பமே பேரின்பம். இதுவே பிரமானந்தம். ஆகவே உன்னை மறக்காமல் ஒத்திருந்து வாழ்வேனோ என கலங்குகிறார். உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன். தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி. தன்னை மறக்காமற் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திழுந்து வாழேனோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.